நிறைய கடைகள் இருக்க, பஸ்ஸே கூட இங்கே தான் விட்றாங்க போல இருக்கு. கரும்புலி சில நேரம் பயமுறுத்துது நம்மளை. சாப்பிட்டாச்சு, இங்கேருந்து கிளம்பியாச்சு. செம்ம கூட்டம் வருதுங்க. ஒரு இடமா இருந்தாலும் அப்படி இடமே எங்கே போகிறது, வழி விட்டுருக்காங்களா பாருங்களேன். கேப்பு லாஸ்ட்டுக்கு தான் போய் திருப்பணும் போல இருக்கு. செம்ம கூட்டம் வருது. வண்டி வந்த மணிக்கு இருக்குது. ஆம்னி பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இங்கே தான் வந்து நிற்கிது. நல்ல வேலை கரெக்டாக தான் நின்று இருக்கேன். தோசையும் சூப்பர் தோசையை சாப்பிட்டாச்சு. நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கங்கே முன்னாடி போயிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஃபுல் சோலோ ரைடாக தான் போகுது. போங்க கரும்புலி, பாதுகாப்பாக அண்ணனை கூப்பிட்டு போயிருப்பா. எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா சரி பண்ணுற கூட ஃப்ரெண்ட்ஸு கிடையாது பக்கத்தில். அதுதான் சொல்கிறேன். ஏகப்பட்ட லாரிகளும் இருக்குது. பட் நான் நின்னது லாரி இடம் கிடையாது. முதல்ல டீ குடிச்சது தான் லாரி இடம். இப்போ நல்ல இடமா நின்று இருக்கு. உப்பளம், உப்பளம் இருக்கு குஜராத்தில். காந்தி தண்டி யாத்திரை பண்ணார்ல, இங்கே தானே. இது தண்டி எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. ஆனால் இது உப்பளங்க. எங்கள் ஊருக்கு வந்த மாதிரியே ஃபீலிங்க, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. அது என்னடா நம்ம ஊர் மாதிரியே ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே உப்பு லெஃப்டில் உப்பு அரைக்கிறாங்க. லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையும். போடு 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 போடு. குஜராத்தில் உப்பளத்தை பார்த்தாச்சுங்க, உப்பளத்தை பார்த்தாச்சு. இங்கே இருக்குதுங்க என்எல்சி மாதிரி எவ்வளோ உப்பு குமிச்சு போட்டிருக்காங்க. அந்த என்எல்சியில் நிலக்கரி குமிச்சு போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது. ஒரு ஏரியா இருக்குது, சால்ட் லேக் ஏரி மாதிரி ஒன்று இருக்குது போல இருக்குது. அந்த ஏரி மூலமான தண்ணியில் தான் இவங்க உப்பளத்தை இது பண்ணுறாங்க. உப்பு பயங்கரமாக இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அகலத்துக்கு உப்பு எல்லாம் போடுறாங்க. ஆனால் அதை அறுக்கிறதுக்கு தான் காலையில் எடுத்துருப்பாங்க. மிஷின் இருக்கு வச்சுருக்காங்களா இல்லை கை ஆள் தான் பண்ணுவாங்களான்னு தெரில. ஃபுல்லாக தான். ஃபுல்லாக உப்பளம் தான். அதுவாக வர்றக்கு விட்ருவாங்களோ. எங்கே தூத்துக்குடிலலாம் ஆளுங்க வேலை செஞ்சால் தான் இது கிடைக்கும் உப்பு. ஆனால் இதில் அப்படி இல்லை போல் இருக்குது. என்ன வளர்ச்சி அடைஞ்சாலும் பெட்ரோல் பங்கு மட்டும் வளர்ச்சி அடையலப்பா. நம்ம ஊர்லாம் குறைஞ்சது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு ஒரு பங்கு இருக்கவே இருக்கும். நானும் ஒரு 50 கிலோமீட்டராக தேடிட்டு வரேன், பங்கை காணும். ஆப்போசிட்டில் தான் கிடச்சிது. சேர்த்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. தீதி பெட்ரோல் மிளகா ஃபுல் டேங்க் அடி பையா. அவனா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கானே, கருப்பு துண்டு போட்டிருக்கான். ஃபுல் டேங்க். ஃபுல். $94 தானா? என்னங்க சொல்றிய? பெட்ரோல் 94 rupees தானா? 6 ரூபா 7 ரூபா கம்மியாக இருக்குது. நம்ம ஊரோட 7 ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்குங்க. போடு. वीडियो तो हाय चल भाई बोलो हाय. நீங்கெல்லாம் டெரகோட்டா கல்லை தானே பார்த்துருப்பீங்க. நாங்கள் பாருங்க டெரகோட்டா மலையே பார்க்குறோம். டைல்ஸ் வெட்டி எடுத்து அந்த இது பண்ணுற மலைங்க டெரகோட்டா கல். இந்த பக்கம் எல்லாம் ஒரு கோயிலே இருந்துச்சுங்க. ஒரு ராமர் கோயில் மாதிரி பெரிய கோயிலே டெரகோட்டா கல்லில் கட்டி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி அது ஒரு மாதிரி சிவப்பு கல். இந்த பாருங்க ஃபுல்லாக வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க. பற்றிங்களா குச்சிங்கிற ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ புச்சான்னு தெரில. இப்போ நான் வந்து லெஃப்ட் திருப்ப சொல்லுது கோகுல். நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சான் மச்சான், ஏ மல்லிய வச்சான், ஏ வைக்கிறப்போ ரொம்ப காஞ்ச இடமா இருக்கா, அப்படியே குஜு 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 இருக்குது. ஏதோ யோசித்து கொண்டு ஏதோ ஒரு முறையில் இந்த ரோட்டில் வந்துட்டேன். தப்பா வரல, சரியா தான் வந்திருக்கேன். புஜ்ஜி என்னது பச்சாவு ஒரு ரோட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கு. சிங்கிள் ரோடா போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. ஏத்தால வண்டியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த அறிவியல்ல பாருங்க, நான் சிங்கிள் ரோட்ல போயிட்டு இருக்கேன்றது நினைவுகள் அப்படியே நம்மளை மாத்தி எங்கேயோ கொண்டு போயிடுச்சுங்க. அப்படியே நினைச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன் ஃபியூச்சரை பத்தி.
இந்த சின்ன வயசுல நான் திக்கு தெரியாம திசை பாரி போய்கிட்டு இருக்கேனே, இனிமே என் லைஃப் எவ்வளவோ இருக்குது, இன்னும் எவ்வளவோ பார்க்கணும். நான் ஒண்ணுமே பார்க்காத ஒரு சின்ன பையனா இருக்கேன். சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன, என்ன எண்ணியும் புரியவில்லையே நடந்தது என்னென்ன. கோயில் மணிய யாரு அடிக்கிறா, தூங்கா விளக்க யாரு ஏத்துறா, ஒரு போதும் அணையாம நின்னு ஒளிரணும். ஏதோ நினைவுகள் மனதிலே படருதே, காற்றோடு காற்றாகவே, காற்றோடு புதிய பாதை உருவாக்கிய காயல். உண்மையில் அப்படித்தான் நம்ம வந்து சொல்லணும். என்னையே நானே சொல்லிக்கிடுறேன், நீங்கள் யாரும் சொல்லாண்டாம். புதிய பாதை, ராஜஸ்தானுக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்கிய காயல். தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தான் வர்றவங்க முறையான பாதையில் வருவாங்க. ஒரு முறையற்ற இல்லைன்னா அட்வென்ச்சரான ஒரு பாதையை உருவாக்குன நான். இன்னும் வலிக்குது, இன்னுமே பிட்டி கிட்டி எல்லாம் வலிக்குது. போய் சேரலை. ரேன் ஆஃப் கட்சிக்கு போய்கிட்டு இருக்கோம், அகமதாபாத்லேருந்து ரேன் ஆஃப் கட்சிக்கு. அப்போ கூட இன்னொரு புது ரூட்டை தான் எடுத்தோம். இப்போ வந்துட்டோம். முதல்ல வந்தது பார்த்தீங்கன்னா புது ரோட்டாக இருந்திருக்கு. அப்போ அந்த இப்போ ஒரு 50 கிலோமீட்டராக வந்துட்டு இருந்தேன்ல, இது எந்த ரூட்டுனே தெரில, புது ரூட்டாக இருந்திருக்கு. லாரிலாம் வரல. அதுக்கப்புறம் ஒரு ரூட்டில் வந்து சேர்ந்துச்சு, லாரி வந்து சேருது. அதுக்கப்புறம் தான் லாரிலாம் வருது. அதான் சொல்கிறேன், அந்த டைம் வந்து நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நிறைய யோசனை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேங்க. லைஃப்பில் என்னென்னமோ பண்ணுறோம், என்னென்ன சாதனையோ பண்ணுறோம், பல விஷயங்களை புதுசாக பண்ணுறோம். உண்மையிலே நான் யூடியூப்லாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்பனான்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. யூடியூப் நம்மளை வந்து சாதிக்க தூண்டியிருக்கு. என்னை வந்து ஒரு அளவு மனுஷனாக நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே லைஃப்பை வந்து விட்டுட்டு பிள்ளைகளுக்காக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். என் பிள்ளைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக, வளர்க்குறதுக்கு யாரும் இல்லை. இப்போ என் ஒய்ஃபு ஆஃபீஸு அவங்களுக்கு சரி, யாருடைய துணையும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து பெரியாளை ஆக்குறதுக்கு ஒரு பொறுப்பெடுத்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய பேஷன், என்னுடைய அடையாளம், என்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், எல்லாத்தையுமே இழந்துட்டேன். உண்மையாக சொல்லப்போனால் இழந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், இந்த பைக்கிங் அப்படிங்கிற ஒரு பைக் மேலே கையை வச்சதுக்கப்புறம் எனக்குள்ளே உள்ள ஒரு இன்னொரு மனுஷன் வெளியே வந்துட்டான். உண்மையில் அதுதான் எனக்கு இந்த இடத்துல நான் சொல்லுவேன். நடு ரோட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் என்னுடைய மனதை திறந்து பேசுகிற விஷயங்கள்லாம் நான் ஹில் ஸ்டேஷனில் அப்படிப்பட்ட இடங்களில் தான் பேசுவேன். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சாலையில் நடுவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். தோணிச்சு இப்போ தான் எனக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் சொல்லிடணும் மக்கள்கிட்ட. ஒரு வாரி இது ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கும் போது இதை ஏன் நம்ம மக்கள்கிட்ட கன்வே பண்ணிடக்கூடாது. என் மனசுக்குள்ளே தெரியும், எனக்கு உண்டான நியாயம் எனக்கு தெரியும், நான் செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் உள்ளவங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே நான் பண்ணுறது ஒரு வீணான வேலைன்னு பல பேர் நினைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, இவனை மாதிரி லக்கி யாரும் இல்லைன்னு நினைப்பாங்க. யார் எப்படி நினச்சாலும் எனக்கு இப்போ தோன்ற ஒரே ஒரு விஷயம், நான் வந்து இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு இறக்குறோன்னு தெரியாமல் பிறந்து வாழ்ந்து இறந்த ஒரு ஆளாக நான் சேரலை. எனக்குன்னு ஒரு அடையாளத்தையோ, எனக்குன்னு ஒரு இடத்தையோ இந்த பூமியில் வச்சுட்டு தான் நான் சாக போகிறேன். அது மட்டும்தான் எனக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். என் கடந்த கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வர்ணனை பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம். எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணட்டும். என் தற்கால வாழ்க்கை எப்படி நான் அமைச்சிக்கிட்டு இருக்கேன், எப்படி நான் அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சப்போர்ட் கொடுக்குற நம்ம கேஆர்எஃப் அத்தனை பேருக்கும் இந்த குஜராத் மண்ணிலேருந்து, காந்தி பிறந்த மண்ணிலேருந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிடுறேங்க. சத்தியமாக நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிற்கவே முடியாது. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இதை செய்யவே முடியாது. நான் இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு தயவு செஞ்சு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. எனக்கு ப்ரொமோஷனும் வர்றது கிடையாது. எனக்கு வந்து யூடியூப்பில் டாலர் மூலமாக காசும் வர்றது கிடையாது. ஒரு $100 ஒரு மாதம் நான் தாண்டதே பெரிய ஒரு விஷயம்.
அது வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு நான் இப்போ ஒரு $100 8,000 வருதுன்னு வைங்களேன், நான் 8,000 மேலே $20,000 நான் செலவு பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது மூலமாக நான் பணத்துக்காக இங்கே நிற்கலை. போதுங்க, இந்த வாழ்க்கை எனக்கு போதும். இந்த வாழ்க்கை வந்து நல்லா வாழ்ந்துட்டேன். இப்போ நான் இந்த ராஜஸ்தான் ரைடை முடித்தேன் அப்படின்னாச்சுன்னா இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன். என்னுடைய பயணத்தில் நான் போகாத மாநிலங்களே இல்லை. அது சாதனையாக சொல்லலை, என் மனசுக்கு நான் திருப்தியாக சொல்கிறேன். இந்த சாதனை மண்ணாங்கட்டி மாடசாமிலாம் எனக்கு வேண்டாம். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பொட்டல் காடு சாத்தான்குளங்கிற ஒரு ஊரில் பழனியப்பபுரம்னு ஒரு கிராமத்தில் பிறந்த நான் இந்தியாவில் உள்ள இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் என்னுடைய பைக்கில் நான் போயிட்டு வந்தேன். அதுவும் இந்த மாதிரி எஸ்டி அட்வென்ச்சருங்கிற ஒரு பைக்கில் எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வந்தேன். அப்படிங்கிறதுக்கு உண்டான பெருமையை என் மனசுக்குள்ள ஜெகதீஷ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நான் எத்தனை டிகிரி வாங்கினா போட எனக்கு தகுதி எனக்கு அரசாங்கம் கொடுக்குமோ அந்த தகுதியை நானே போட்டுக்கிடுறேன். எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. இதை கொடுத்த ஒவ்வொரு கேஆர்எஃப்க்கும் இந்த காந்தி பிறந்த மண்ணில் நின்றுக்கிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமாக இதை செஞ்சுருக்க முடியாது. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இதை நான் செய்யலை, சத்தியமாக எனக்கு தெரியும். நீங்கள் 4 பேருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே என் கண்ணை ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் மூலமாக அது செய்ய முடிஞ்சுது. ஸோ இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிக் அப்டேட் வரப்போகுது. பிக் அப்டேட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இந்த ரைடு இன்னும் முடியலை, ராஜஸ்தான் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு அப்டேட்டு கொடுக்குறேன். அந்த அப்டேட் கண்டிப்பாக நிஜமாக நல்லா இருக்குங்க. அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இங்கேருந்து ரன் ஆஃப் கட்சிக்கு அப்படியே கிளம்பலாம். இப்போவே ஒரு பாலைவனம் வந்துருச்சுங்க. ரன் ஆஃப் கட்சிக்கு முன்னாடியே இது ஒரு ரேனுனா பாலைவனமா எனக்கு தெரியல, நான் கூகுள் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை ரேனுனா பாலைவனமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அதில் ஃபுல்லாக அந்த எரும மாடோடைய ஏரியாக்களாக தான் இருக்குது. ஹைட்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் கூகுளில் போயிட்டுருக்கு. பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் தெரில, ஒன்றும் இல்லை. கரண்ட் லைன் மட்டும் தான் போயிட்டுருக்கு, இபி லைனு. அதெல்லாம் அப்படியே பிளெயினாக இருக்குங்க. இங்கே வந்து இப்போ பாகிஸ்தான் பக்கத்தில் வந்த உடனே, பாகிஸ்தான் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 40-50 கிலோமீட்டர் தானே, அதனால் இப்போ மிலிட்ரி அங்கங்கே போயிட்டு வர்றதெல்லாம் பார்க்க முடியுது. அங்கங்கே ஏத்தாப்பில் போகுது, இந்த பக்கம் போகுது, மிலிட்ரி பேஸ் இருக்குது. ரொம்ப நேரம் வருது, ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே தான், ஸ்ட்ரெயிட் லைன்லேயே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஓப்பனாக இருந்த உடனே அவங்களுக்கு ரோடு போடுறது ஈஸியாக இருந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் லைனாகவே போட்டு விட்டாங்க. இப்போ வளைச்சிலாம் போடல, ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு விட்டாங்க. நமக்கு சில நேரம் நமக்கு லடாக்கில் இருக்கும் இல்லையா, சர்ச்சிலேருந்து பாங் போயிட்டு பாங்கிலேருந்து லே போகிற வழி வந்து இப்படி நேராக ரொம்ப தூரத்துக்கு இருக்கும், ஹை ஸ்பீடில் போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இது. ஆனால் இங்கே 2 பக்கமும் தண்ணி இப்போதைக்கு இல்லை, அதாவது ஒயிட் டெசர்ட் மாதிரிலாம் இல்லை. ஆனால் டெசர்ட் மாதிரி தான் ஃபுல்லாகவே. ஓஹோ, கனவு நனவானதுன்னு விக்னேஷ் பேட்டி டைட்டில் வச்சுருந்தாரு. எனக்கு இதெல்லாம் கனவு இல்லைங்க, என்னோட தலைமுறையே பார்க்குமான்னு தெரியாமல் இருந்த ஒரு இடம் ராஜஸ்தான் பக்கத்தில், குஜராத்தில் பாகிஸ்தான் பக்கத்தில் கட்சி வளைகுடாவில் இருக்கிறோம். ரேன் உற்சவம்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், அந்த இடத்துல தான் பக்கத்தில் நிற்கிறோம். இந்த மாதிரி ஒரு ராஜஸ்தானி கட்டிடக்கலை, இது குஜராத்தி கட்டிடக்கலையா இல்லை ராஜஸ்தானி கட்டிடக்கலையா தெரில. இவ்வளோ அருமையான இடத்துல அண்ணையா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அண்ணையா, எஸ், எங்கே கிளம்பிட்டியா? ரன் ஆஃப் உற்சவுக்கு உற்சவத்துக்கு திருவிழாவுக்கு பார்க்க போயிட்டியா? தேர் ஓடுதா திருவிழாவில்? போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்த்தா தான் தெரியும். அருமையான இடத்துல உட்காந்துருக்கீங்களா, எப்படி இப்பெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதுன்னு? எல்லாம் செந்திலண்ணன் தான். செந்திலண்ணன் தான் சூப்பராக கண்டுபிடிச்சி வச்சுட்டாப்லையா? தேங்க்ஸ் செந்திலண்ணா. எங்களோட 3 மணி நேரம் முன்னாடி வந்துட்டாப்ல, 2 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாப்ல. என்னடா செய்யணும், 5 வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்காப்புல, இப்படியே குட்டி போட்ட போன மாதிரி. என்ன இவனுங்க பாட்டு ஓட்டுற வாட்டுக்கு அப்படின்ட்டு. அவள் புது 450 cc வண்டி, புது வண்டி, அந்த ஆளை வந்துடுவாப்புல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:28 ஆகுது. நாங்கள் சன்செட்டை பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய கரும்புலியில் போகலை, நம்ம இப்போ 2 ராயல் என்ஃபீல்டில் போகிறோம்.
ஏன்னா எனக்கு பிட்டி வலிச்சு போச்சு, எனக்கு ரொம்ப மோசமாக இன்றைக்கி ஓட்டிட்டு வந்தேன். அதனால் இந்த இடம் வந்து ரூம் சூப்பராக இருக்குங்க. 1500 ஒரு ஆளுக்கு. ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பேர் படுத்துக்கலாம். இங்கே 2 அங்கே 2 பேர் படுத்துக்கலாம். உள்ளேயும் சூப்பராக வச்சுருக்காங்க. நாங்கள் ஏன் இங்கே வந்தால் எல்லாருமே டென்ட் எடுப்பாங்க, நாங்கள் டென்ட் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னுச்சுன்னா குளிர் தாங்காது, எங்களுக்கெல்லாம் குளிர் தாங்குற பாடி கிடையாது. இந்த பாடி அப்புறம் டெட் பாடி ஆகிடும். அதனால் இந்த பாடிக்கு குளிர் தாங்காதுன்னு இந்த ஓடு போட்ட வீடு, ஓடு அதுக்குள்ளே மூங்கில் சூப்பராக நம்ம ஊர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கீழே சாணத்தை மொழிகி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம ரூம் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோடு நிறுத்திக்கிறேன். இப்போ எங்கடா பேக்குகளை மாட்டிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டேன் அப்படின்னா, நாங்கள் ரேன் உற்சவம் நடக்கல, அதில் என்னென்ன நடக்குன்னு போய் பார்க்க போகிறோம். சும்மா அதெல்லாம் உங்கள்கிட்ட போட்டு போர் அடிக்க விரும்பலை. அது நம்ம போய் பார்த்துட்டு அந்தளவு வரோம். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஏன் பிடிக்காது? ராஜஸ்தான் வீடியோலாம் செம்ம வைரலாக போயிட்டு, வைரல் இல்லை, செம்ம சூப்பராக பார்த்துட்ருக்கீங்க மக்கள். பிடிச்சிருக்கோம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். என்னுடைய உழைப்புக்கு கொஞ்சம் அங்கீகாரம் தாங்க. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். சூப்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை இன்றைக்கி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.